நாம இன்னிலிருந்து ஒரு புது செக்மெண்ட் பார்க்க போகிறோம். டைட்டிலில் பார்த்த மாதிரியே வாட் இஃப் ஐ ரோட். இந்த செக்மெண்ட் என்னன்னா, ஒரு ஸ்டோரி, அது பயோகிராஃபியாக இருக்கலாம், இல்லை எதனா சரியாக போகாத மூவியாக இருக்கலாம், அதை என் ஸ்டைலில் நான் எழுதியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த செக்மெண்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? ஓப்பன் பண்ணா ஒரு வீட்டில் ஒரு அப்பாவும் அவருடைய 10 வயசு பையனும் உட்கார்ந்து டிவியில் நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ பார்த்துட்ருக்காங்க. ஒரு பாக்ஸிங் மேட்ச் ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது பையன் பாக்ஸர்ஸை பார்த்துட்டு, என்னப்பா இது, இந்த வயசில் இவர் பாக்ஸிங் போட வந்திருக்காரு, கண்டிப்பாக இவர் தோக்க தான் போகிறாரு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அவனுடைய அப்பா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நக்கலாக பார்க்க, அதை பார்த்து அவனுடைய பையன், என்ன நக்கலாக சிரிக்கிறீங்க, பார்ப்போம் யார் சொல்கிறது நடக்குதுன்னு அப்படின்னு சொல்ல மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட் சூப்பராக போக அப்பா அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. மகன் கடுப்பாகிறான். 4வது ரவுண்டுக்கு அப்புறம் மேட்சே தலைகீழாக மாறுது. அதை பார்த்து மகன் சந்தோஷப்படுறான். இப்போ அப்பா உச்சபட்ச கடுப்புக்கு போகிறாரு. 5வது 6வது ரவுண்ட் அப்போ மகன், நான் தான் சொன்னனே பாருங்க, பெருசால முடியல, ஸ்டாமினா எல்லாம் போய் எப்படி மூச்சு வாங்குதுன்னு அப்படின்னு கிண்டலா சொல்ல, அதையெல்லாம் கண்டுக்காம அப்பா ஆர்வமா மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃபைனல் ரவுண்டு முடிய நோ நாக் அவுட்ஸ், பாயிண்ட் வித்தியாசத்தில் வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட பையன் சந்தோஷப்படுறான். அப்படியே திரும்பி அவனை அப்பாவை பார்த்து, நான் தான் சொன்னனே, இப்போ பார்த்தீங்கல்ல நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனுடைய அப்பா எழுந்திருக்கிறாரு. டிவி கிட்ட போறாரு. பையன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஓங்கி டிவியை ஒரு குத்து விட டிவியோடைய டிஸ்பிளே உடஞ்சு நொறுங்கி போகுது. அதை பார்த்து அவருடைய பையன் பதறி போறான். அவனுடைய அப்பா அப்படியே பின்னாடி வந்து சோஃபால உட்கார்றாரு. பையன் கிட்ட வந்து, என்னாச்சுப்பா, ஏன் அவர் தோத்ததுக்கு நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க, யார் அவரு அப்படின்னு கேட்க, அந்த அப்பா அவருடைய மகனை பார்த்து சொல்ல ஆரம்பிக்க, அப்படியே நாமளும் கதைக்குள்ள போலாம். வாட் இஃப் ஐ ரோட் எபிசோட் 1. I am the Watcher. I am your guide through these vast new realities. Follow me and ponder the question, what if? ஓப்பன் பண்ணா இயர் 1988. ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பாக்ஸிங் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் கூட்டத்துடைய சத்தம் காது சப்ப கிழிக்கிற அளவுக்கு கேட்குது. கண்டெண்டர்ஸ் நேம்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்படுது. அவங்களும் ரிங்குக்கு வராங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது ரிட்டையர்டான ஒரு ஃபார்மர் பாக்ஸிங் சாம்பியன் ஒரு பாக்ஸர் காதில் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு. மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. பயங்கரமாக பாக்ஸிங் போடுறாங்க. எந்த மேட்ச்லேயும் இல்லாத அளவுக்கு இங்கே மக்கள் கூட்டம் ஆரவாரத்தோட கியூரியஸாக மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. மேட்ச் கடுமையாக நடக்குது. ஆன் த 4th ரவுண்ட் ஆல்ரெடி 4 டைம்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண பாக்ஸர் எதிராளியை பயங்கரமாக அடித்து நாக் அவுட் பண்ணுறாரு. மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்கிறாங்க. முன்னாடி காதில் சொல்லிட்டு போன அந்த ஃபார்மர் பாக்ஸிங் சாம்பியன் கீழே நின்றுகிட்டு இருக்காரு. அவருடைய முகத்தில் அளவு கடந்த சந்தோஷத்தை நம்மளால பார்க்க முடியுது. அனௌன்ஸ்மெண்ட்டில், once again he has made the history. 21 years old young man successfully defended his title. 55 seconds of the 4th round, the winner and still the undisputed, undefeated heavyweight champion of the world, Iron Mike Tyson. அப்படியே 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்ஸ்டேட் நியூயார்க்கில் ஜுவைனல் டிடென்ஷன் சென்டரான டைரன் ஸ்கூல் ஃபார் பாய்ஸ், அந்த ஸ்கூலுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஃபார்மர் பாக்ஸரான பாபி ஸ்டீவர்ட் அப்படின்றவர் வர்றாரு. அந்த ஸ்கூலில் இருக்கிறதுலையே அக்ரஷனான ஒரு பையனுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வந்திருக்காரு. அவர் உட்கார்ந்துருக்க அந்த பையனும் அவருக்கு முன்னாடி வந்து உட்கார்றான். பாபி அவனுடைய டீட்டெயில்ஸை பார்க்குறாரு. மைக்கேல் ஜெரார்ட் டைசன், உனக்கு வெறும் 13 வயசு தான் ஆகுது, ஆனால் இது வரைக்கும் 40 டைம்ஸுக்கு மேலே அரெஸ்ட் ஆகியிருக்கு. ஏன் இவ்வளவு கோபம், இந்த சொசைட்டி மேலே ஏன் இவ்வளவு வெறி, அப்படி இந்த சொசைட்டி உனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு அவர் கேட்க,
இவ்வளவு நேரம் அமைதியா உட்கார்ந்திருந்த அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னாடி புரூக்ளின், நியூயார்க்ல இருக்கிற ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு 3 வயசு குழந்தை அவனுடைய சிப்ளிங்ஸோட சோகமா உட்கார்ந்துருக்கு. அப்போ அவனுடைய அம்மா அந்த 3 வயசு பையன் பிளஸ் அவனுடைய சிப்ளிங்ஸை சமாதானப்படுத்துறாங்க. அந்த பசங்களுடைய அம்மா டெலிஃபோன்ல பேசிக்கிறது பிளஸ் நெய்பர்ஹுட்ல பேசிக்கிறத வச்சு பார்த்தா இந்த பசங்களுடைய அப்பாவும் அந்த அம்மாவுடைய புருஷனுமான ஜிம்மின்ற ஒருத்தர் இவங்களுடைய ஃபேமிலியை அபண்டன் பண்ணிட்டு ஓடிட்டாருன்னு தெரிய வருது. அவங்க அம்மா டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த அந்த 3 வயசு குழந்தை அழுக அவங்க அம்மா வந்து, மைக்கேல் எதுக்கு அழுகுற, அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை தூக்கி சமாதானப்படுத்துறாங்க. ஸோ அப்போதான் நம்மளுக்கு தெரிய வருது அந்த 3 வயசு குழந்தை வேற யாரும் இல்லை, மைக்கேல் ஜெராட் டைசன் அப்படின்னு. மைக்கேலுடைய அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவனுடைய சிப்ளிங்ஸ் எல்லாரையும் அவங்க அம்மா லாரா மே அப்படின்றவங்க தான் சிங்கிள் மதரா கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. சின்ன வயசுல இருந்தே மைக்கேலுடைய குடும்பம் வறுமையுடைய கோர தாண்டவத்துல மாட்டி தவிக்குது. வறுமையில வாடின நிலைமையில தான் மைக்கேல் வளர்றான். இப்போ மைக்கேலுக்கு சரியா 7 வயசு. மைக்கேல் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுனாலையும் வீக்கான உடலமைப்பை கொண்டு இருக்கிறதுனாலையும் நிறைய பேரால புள்ளி பண்ணப்படுறான், ஹராஸ் பண்ணப்படுறான். ஒரு பக்கம் சிங்கிள் மதரா ஃபேமிலிக்காக கஷ்டப்படுற அவனுடைய அம்மா, மறுபக்கம் ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு ஏதோ முடிஞ்ச உதவியை பண்ற அவனுடைய சிப்ளிங்ஸ். இதுக்கு இடையில இவனை ஹராஸ் பண்ற கும்பல் வேற. இதுக்கு 3த்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு மைக்கேல் முழிக்கிறான். இப்படியே 3 வருஷம் கடந்து போகுது. மைக்கேலுக்கு இப்போ சரியா 10 வயசு ஆகுது. புள்ளி கேங் கிட்ட இருந்தும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் ஸ்ட்ரீட் ஃபைட்டை கத்துக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே லைஃப் போய்கிட்டு இருக்க ஒரு நாள் அந்த புள்ளி கேங் இவனை மறுபடியும் வம்பிழுக்க இன்ட்ரோவெட்டா ரொம்ப வீக்கா இருந்த மைக்கேல் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். இதனால அந்த புள்ளி கேங் இவன் கூட சண்டை போட தயாராகிறாங்க. இவன் சிங்கிள்ஸ் கூப்பிட அப்ப அந்த புள்ளி கேங்ல இருக்கிற ஸ்ட்ராங்கான ஒருத்தன் இவன் கூட சண்டை போடுறதுக்கு தயாராகிறான். 2 பேருக்கும் சண்டை நான் ஆரம்பிக்குது. புள்ளி கேங் இவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு அசால்ட்டா பார்த்துக்கிட்டு இருக்க மைக்கேல் அவன் கத்துக்கிட்ட வித்தைய மொத்தமா காமிச்சு எதிர்க்க சண்டை போட வந்தவனுடைய வாயை கிழிச்சு விட்டுறான். இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி மத்த கேங்ஸ் மத்தியில பரவ இவனை தன்னுடைய கேங்ல சேர்த்துக்கும்படி ஜாலி ஸ்டாம்பர்ஸ் அப்படின்ற ஒரு கேங் ஆஃபர் பண்றாங்க. இவனும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ஃபேமிலியுடைய வறுமையுடைய காரணத்தினால அந்த கேங்கில் போய் சேர்ந்துக்கிறான். அந்த கேங் கூடயே சேர்ந்து நிறைய திருட்டு மாதிரியான கிரைம்ஸை பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப வைலன்ஸான ஆளாக மாறுறான். ஏகப்பட்ட கிரைம்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்ல இன்வால்வ் ஆகி 40க்கும் அதிக முறை அரெஸ்ட் ஆகிறான். இறுதியா தான் நியூயார்க்ல இருக்கிற டைரன் ஸ்கூலுக்கு வந்து சேர்றான். மைக்கேல் ஜெராட் டைசன் அவனுடைய ஸ்டோரிய சொல்லி முடிக்க அதை இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த பாபி மைக்கேலுடைய ரா பவர் அண்ட் அக்ரஷனை பார்த்து வியந்து போறாரு. பாபி எதுவும் பேசாம எழுந்து அவர் முன்னாடி இருக்கிற டிவியை நோக்கி போறாரு. அங்க போய் அவர்கிட்ட இருக்கிற ஒரு கேசட்டை எடுத்து அதுல போடுறாரு. டைசன் என்னன்னு பார்க்க அதுல சில பாக்ஸிங் மேட்சஸ் வருது. பாபி ஒரு பாக்ஸரை கை காமிச்சு இவரை பாரு அப்படின்னு சொல்ல டைசனும் அந்த மேட்சை பார்க்கறான். அந்த பாக்ஸருடைய ஸ்கில்ஸ், ரிஃப்ளெக்சஸ், மூவ்மெண்ட்ஸ், பாக்ஸிங் ஸ்டைல்னு ஒரு அசைவும் அவனுக்கு இருக்குது. எல்லா மேட்சையும் பார்த்து முடிச்ச டைசன் பாபி கிட்ட அந்த பாக்ஸரை பத்தி கேட்க பாபியும் அந்த பாக்ஸரை பத்தி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த பாக்ஸருடைய கதையை கேட்ட அடுத்த செகண்ட் டைசனுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருது. அப்ப பாபி, டைசன் நீ ஏன் உன்னுடைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் அக்ரஷனை இந்த மாதிரி பாக்ஸிங் மாதிரியான ஸ்போர்ட்ல காமிக்க கூடாது? நிச்சயமா ஒரு சிறந்த பாக்ஸரா மாற முடியும், அதுக்குண்டான எல்லா திறமைகளும் உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட டைசன் இவரை மாதிரி ஆக முடியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு பாபி சிரிச்சுக்கிட்டே ஆமா அப்படின்ற மாதிரி தலையசைக்க அதை பார்த்த டைசன் சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். பாபி ஸ்டீவர்ட் டைசனுடைய முடிவை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அப்படி அவனை அந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறாரு. பாபி ஸ்டீவர்ட் சில மாசம் அவனுக்கு பேசிக் ட்ரைனிங்கை கொடுக்கறாரு. ட்ரைனிங் நேரம் தவிர மற்ற நேரத்துல செய்யறதுக்கு அவனுக்கு பார்ட் டைம் ஜாபும் வாங்கி கொடுக்கறாரு. பேரலா அவன் படிச்சுக்கிட்டும் இருக்கா, நல்ல கிரேட்ஸும் வாங்க ஆரம்பிக்கிறான். சில மாதம் கழிச்சு பாபி டைசனை கஸ் டி அமாட்டோ அப்படின்ற ரிட்டையர்டு பாக்ஸிங் சாம்பியன் கிட்ட சேர்த்து விடுறாரு. டைசன் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே அவனுக்கு பிடிச்ச அந்த பாக்ஸரை பத்தி இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுல இருந்து டைசன் அந்த பாக்ஸரை அவனுடைய ஹீரோ, ஐடல் அண்ட் ரோல் மாடலா மரியாதையா பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்படியே 1 வருஷம் போகுது.
ஒரு நாள் டைசன் எப்பவும் போல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப கஸ் டி அமாட்டோக்கு ஒரு கால் வருது. அமாட்டோ சீரியஸா கால் பேசிட்டு இருக்காரு. ட்ரைனிங் பண்ணிட்டு எதர்ச்சியா அவர் சொன்ன பேரை கேட்டு டைசன் ரிங்கில இருந்து தாவி குதிச்சு வெளியில வர்றான். அமாட்டோ கிட்ட டைசன் வர அமாட்டோ தொடர்ந்து பேசுறாரு. அவரு பேசுறத வச்சு அவனுடைய ஐடலான அந்த பாக்ஸர் ரீசெண்டா நடந்த மேட்ச்ல தோத்துட்டாதுன்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த செகண்ட் டைசன் ஒரு முடிவு எடுக்கிறான். அமாட்டோ கிட்ட தான் அந்த பாக்ஸர் கிட்ட பேசணும்னு அடம் பிடிக்க அமாட்டோ காலில் இருந்த அந்த பாக்ஸர் கிட்ட டைசனை பத்தி சொல்லிட்டு போனை டைசன் கிட்ட கொடுக்குறாரு. போனை வாங்கின டைசன் அளவு கடந்த சந்தோஷத்தோட பேச ஆரம்பிக்கிறான். டைசன் ஒன்னு தான் சொல்றான். When I'm getting older, bigger and stronger, I definitely avenge him for your loss அப்படின்னு சொல்றான். இந்த செனாரியோ அப்படியே முடியுது. டைசன் அடுத்த சில வருஷத்துக்கு பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறான். டி அமாட்டோ பீகபூ அப்படின்ற பாக்ஸிங் ஸ்டைல்ல டைசனை மாஸ்டர் ஆக்குறாரு. அதோட டைசன் அமாட்டோக்கு ஃபேவரட்டான ஸ்டூடெண்டாகவும் மாறுறான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத சமயத்துல துரதிருஷ்டவசமா டைசனுடைய அம்மா இறக்க நேரிடுது. அவனுடைய அம்மா இறக்கும் பொழுது டைசனுக்கு வயசு 16. அம்மாவுடைய இறப்பால டிப்ரெஷன் ஆனாலும் லானாமே அவனுடைய அம்மா தன் மகன் மைக்கேல் ஜெரார்டஸ் டைசன் ஒரு நல்ல பாதையில நல்ல மனுஷங்களால வழிநடத்தப்படுறான் அப்படின்ற சந்தோஷத்தோட தான் இறந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிந்த டைசன் அவனுடைய அம்மாவுக்கு நல்ல மகனா மாறி இருக்கிறோம் அப்படின்ற சந்தோஷத்துல ட்ரைனிங்கை விகரஸா கண்டினியூ பண்றான். ஒரு அன்டச்சபிள் மான்ஸ்டரா மாற ஆரம்பிக்கிறான். பயங்கரமா ரெடியான டைசன் அமெச்சூர் பாக்ஸிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறான். சில வெற்றிகள் சில தோல்விகள் இருந்தாலும் அவனுடைய அபரிவிதமான திறமையால ஃபைனல்ஸுக்கும் போறான். 1984 நடந்த அமெச்சூர் பாக்ஸிங் காம்படிஷனுடைய ஃபைனல்ல பயங்கரமா விளையாடி நாக் அவுட் பண்ணி வின் பண்றான். டைசனுக்கு 18 வயசாக அவன் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்குள்ள என்டர் ஆகுறான். அமெச்சூர் பாக்ஸிங் காம்படிஷன்ல அவனுடைய ரிங் நேம் மைக்கேல் டைசனா தான் இருந்தது. ஆனா அவன் எப்போ ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்குள்ள என்டர் ஆனானோ அப்பவே அவனுடைய கோச் கஸ் டி அமாட்டோ அவனுடைய ரிங் நேமை மைக் டைசன் மாத்தினாரு. மார்ச் 6, 1985 நியூயார்க்ல அவனுடைய ஃபர்ஸ்ட் டெபியூட் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் மேட்ச் நடக்குது. ஹெக்டர் மெர்சிடஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸரோடைய நடந்த அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ரவுண்டை கூட தாண்டல. ஏன்னா டைசன் அடிச்ச அடி அப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நாக் அவுட் பண்ணி அந்த மேட்சை வின் பண்றான். அந்த ஹெக்டர் மெர்சிடஸ்ன்றவரும் சாதாரண ஆள் கிடையாது. அவரும் ஒரு ஏக சிறந்த பாக்ஸர் தான். டைசன் அடிச்ச அடியை பார்த்த சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் யாரா அவன் இப்படி அடிக்கிறான், அவன் கிட்ட இருக்கிறது கையா இல்ல இரும்பா அப்படின்னு ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க. அப்பல இருந்துதான் மைக் டைசன்றவன் அயன் மைக் டைசன்னா மாறுறான். அதுக்கப்புறம் டைசன் ஏகப்பட்ட மேட்சஸ் விளையாடுறான். கிட்டத்தட்ட 28 மேட்ச் அவனுடைய ஃபர்ஸ்ட் இயர்லயே விளையாடுறான். அதுல 26 மேட்ச் டோட்டல் நாக் அவுட்ஸ் அண்ட் நாக் அவுட்ஸ், அதுலயும் 16 நாக் அவுட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இப்படி போயிட்டு இருக்க இதுக்கு இடையில அவனுடைய கோச் கஸ் டி அமாட்டோவோட போய் அவனுடைய ஐடலான அவனுடைய ஹீரோவான அந்த பாக்ஸரையும் போய் மீட் பண்றான். ரிங்கில் ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஃபைட் பண்ற டைசன் அவனுடைய ஐடலான அந்த பாக்ஸர் பக்கத்துல ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறான். அவரோட இருக்கிற ஒரு செகண்டையும் என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்றான். டைசனுடைய அடுத்த இலக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பா தான் இருந்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி டைசன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வாங்கறத பார்க்கக்கூடிய பாக்கியம் அவனுடைய கோச்சுக்கு கிடைக்கல. ஏன்னா அவனுடைய கோச்சான கஸ் டி அமாட்டோ நவம்பர் 4, 1985 இறந்து போறாரு. ஒரு அப்பா மாதிரி தன்னை பார்த்துக்கிட்ட கோச் இறந்து போயிட்டாரே அப்படின்ற சோகத்துல டைசன் உட்கார்ந்துருக்க தன்னுடைய கோச் ஆசைப்பட்ட மாதிரி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வாங்கணும்னு பயங்கரமா ரெடி ஆகுறான். 1986 தி ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு அழைக்கப்படுற உலகமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த மேட்ச் டைசன் வர்சஸ் ட்ரெவர் பெர்பிக் அப்படின்ற அந்த மேட்ச் நடக்குது. டைசன் அந்த மேட்ச்ல அவனுடைய திறமையும் பயன்படுத்தி பயங்கரமா விளையாடி 20 வயசுலயே டைசன் தி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்றான். இதுவரைக்கும் யாரும் 20 வயசுல ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை பாக்ஸிங்ல வாங்கினதே கிடையாது. திஸ் மேக்ஸ் த ஹிஸ்டரி. டைசன் அடுத்த 2 வருஷத்துல ஏகப்பட்ட ப்ரோ மேட்சஸ் விளையாடி ஜெயிச்சு ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்றான். த பேடஸ்ட் மேன் ஆன் த பிளானட் அப்படின்னு எல்லாராலையும் செல்லமா அழைக்கப்படுறான். யாராலையும் தொட முடியாத உச்சத்துக்கு போறான்.
1998 டைசன் அவனுடைய ஹீரோவான அந்த பாக்ஸருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றத்துக்கான நாள் வருது. ஸ்டார்டிங்ல பார்த்த மேட்ச் அதுதான், டைசன் vs லாரி ஹோம்ஸ். இந்த மேட்சை பார்க்க அவனுடைய ஐடலும் அங்க வந்திருக்காரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போக அவனுடைய ஹீரோ அவன் காதுல கெட் இன் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு போக, அதை கேட்டு அவனுடைய நிரப்பு பொட்டச்சு அடிக்க ஆரம்பிச்சவன் 4வது ரவுண்ட்லயே லாரி ஹோம்ஸை அடிச்சு டோட்டல் நாக் அவுட் பண்றான். 5th டைமா அவனுடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்றான். அதோட அவனுடைய ஐடல், அவனுடைய ஹீரோவான அந்த பாக்ஸருக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாத்துறான். என்னதான் டைசன் அவனுடைய கெரியர்ல பீக்கில் இருந்தாலும் அவனுடைய மென்டாரான கஸ் டியமாட்டோ இல்லாததுனால சரியான கைடன்ஸ் இல்லாமல் பழையபடி நிறைய தவறுகளை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த வகையில் 1992 அட்டெம்ப்ட் ரேப் கேஸில் 6 வருஷம் அவனுக்கு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. 3 வருஷத்துல வெளியில வந்த டைசன் அதுக்கப்புறம் ஒரு ரிடம்ஷன் ஆர்க்குள்ள போறான். மறுபடியும் ட்ரைனிங் பண்ணி அவனுடைய கெரியரை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த வகையில சில மேட்சஸும் விளையாடுறான். அதுல ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான மேட்ச்னு பார்த்தா டைசன் vs இவாண்டர் ஹாலிஃபீல்ட், இவங்க 2 பேருக்கும் நடந்த மேட்ச் தான். 1996 நடந்த டைசன் vs இவாண்டர் ஹாலிஃபீல்ட்ன்ற மேட்ச்ல இவாண்டர் ஹாலிஃபீல்ட் டைசனை பயங்கரமா அடிச்சு நாக் அவுட் பண்ணி வின் பண்றாரு. அதுக்கு பதிலடி கொடுக்க அடுத்த வருஷமே 1997 இவங்க 2 பேருக்கும் ஒரு ரீமேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல டைசனுடைய அயன் பஞ்சஸை சமாளிக்கிறதுக்காக ஹாலிஃபீல்ட் ஹெட்பட் அப்படின்ற ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்றாரு. அதை பார்த்து ஒரு கட்டத்துல காண்டான டைசன் ஹாலிஃபீல்டுடைய காதை கடிச்சு இழுத்து விட்டுறாரு. ரெஃப்ரி அவருக்கு வார்னிங் கொடுத்து மறுபடியும் மேட்சை ஸ்டார்ட் பண்ண, மறுபடியும் ஹாலிஃபீல்டு அதே டெக்னிக்கை பயன்படுத்த காண்டான டைசன் மறுபடியும் அவரோட காதை கடிக்க, இது இப்படியே போன வேலைக்கு ஆகாதுன்னு டைசனை டிஸ்குவாலிஃபை பண்ணி மேட்சை முடிச்சு விட்டுறாங்க. இதனால அந்த இடத்துல ஒரு கலவரமே ஏற்படுது. டைசன் அதுக்கப்புறம் சில மேட்சஸ் விளையாடுறான். அதில் சிலதில் ஜெயிக்கவும் செய்கிறான், சிலதில் தோக்கவும் செய்கிறான். குறிப்பிட்டு சொல்லணும்னா 2000 ஜூலியஸ் ஃப்ரான்சிஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸரோட மேட்ச் விளையாடுறான், வின் பண்ணுறான். 2001 பிராண்ட் நெயில்சன்ன்ற ஒரு பாக்ஸரோட விளையாடுறான், அதுலேயும் வின் பண்ணுறான். 2002 லெனாக்ஸ் லேவிக்ஸ் எதிர்த்து போட்டி போடுறான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் தோற்று போகிறான். அதுக்கு அடுத்தது 2003 சில மேட்சஸ் விளையாடுறான். கடைசியாக டைசன் விளையாண்ட மேட்ச் கெவின் மெக்ரிச் கூட விளையாண்ட அந்த மேட்ச், அதுலேயும் டைசன் அன்ஃபார்ச்சுனேட்லி தோற்று போக, அதுதான் அவனுடைய கடைசி மேட்ச்னு சொல்லி டைசன் அவனுடைய ரிட்டையர்மெண்ட்டையும் அறிவிக்கிறான். டைசன் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட சும்மா இல்லை, ஆக்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய படங்கள் நடிக்கிறாரு. 2009 ஹேங் ஓவர் 1, அதுக்கப்புறம் 2011 ஹேங் ஓவர் 2, அதுக்கப்புறம் அதே 2011 ஸ்கேரி மூவி, அதுக்கப்புறம் 2013 இப் மேன் 3 அப்படின்னு மொத்தம் 4 படத்தில் நடிச்சிருக்காரு. Mike Tyson? This is my favorite part coming up right now. I can feel it coming in the air tonight. You curse my guy. Me and the bell. You got this chick, she's nothing. Tiffany Stone. You hear me? So you're Ip Man? So you're the best fighter in China. Seems to me that your Wing Chun fist is the fastest. Let's see who fists the fastest. Yours or mine? அதே 2013 சில புக்ஸையும் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ஃபேமஸான ஒரு புக் அன்டிஸ்பியூட்டட் ட்ரூத், ரிட்டன் பை மைக் டைசன். இதுக்கிடையில் நிறைய நேஷனல் டூர்ஸ் போகிறாரு. அதில் நடக்கிற ரேடியோ பாட்காஸ்ட்லலாம் அவருடைய லைஃப்பை பற்றின விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி நிறைய நல்ல விஷயங்களை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. I know the art of fight, I know the art of war. That's all I ever studied. That's why I'm so feared. That's why they feared me when I was in the ring. Because that's all I was an annihilator. That's all I was born for. And now those days are gone. It's empty. I'm nothing. I'm working on being the art of humbleness. Can you believe in me? That's the reason why I'm crying. Because I'm not that person no more. And I miss them. Because sometimes I feel like a bitch. Because I don't want to
I don't want that person to come out, because if he comes out, hell is coming with him. And it's not funny at all. It must sound cool, like I'm a tough guy. It's just, I hate that I'm scared of him. அதோட பிக் லிட்டில் ஷாட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் ஒரு குட்டி பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமா அந்த பொண்ணை எடுத்து சண்டை போட்டு பொண்ணை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. இடையில அடிக்கடி அவருடைய ஹீரோவான அந்த பாக்ஸரையும் போய் மீட் பண்ணி பார்த்துருக்காரு. டைசன் அவனுடைய ஹீரோவான அந்த பாக்ஸர் பார்க்குற தருவாயில கூட அந்த பாக்ஸரை விட்டுட்டு போகல. கடைசி வரைக்கும் அவருடைய ஹீரோ கூடயே இருந்திருக்காரு. அதே மாதிரி டைசனுக்கு சொந்தமா ஒரு பிராண்டும் இருக்கு, டைசன் 2.1. அந்த பிராண்டையும் அவரு நடத்திட்டு வந்திருக்காரு. 2020ல ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் நடக்குது. ராய் ஜோன்ஸ் ஜூனியர் கூட ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் விளையாடுறாரு. அதுக்கப்புறம் 2022ல கூட நம்ம விஜய் தேவர்கொண்டா நடிச்ச லைகர் என்ற படத்துல கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. If you're a fighter, what am I? Mark Anderson. Boss. Yes, I am the boss. அதுக்கப்புறம் கடைசியா தான் நவம்பர் 2024 ஜேக் பால் வர்சஸ் மைக் டைசன் அப்படின்ற ஃபைட் நடக்குது. 8 ரவுண்டு வரைக்கும் ஜேக் பாலுடைய அடியை தாங்கி நின்று இருக்காரு மைக் டைசன். இருந்தாலும் அவரால் ஜெயிக்க முடியல. பாயிண்ட் வித்தியாசத்துல ஜேக் பால் ஜெயிச்சிடுறாரு. என்னதான் ஜேக் பால் வர்சஸ் மைக் டைசன் அப்படின்ற மேட்ச்ல டைசன் தோத்து இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ல மைக் டைசன் அடிச்ச அடி சொல்லும் அவர் யாருன்னு. வேற ஒரு பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும். ஒரு கதை சொல்லவா? இந்த கதையை கேட்ட உடனே நாமளும் ஏன் பாக்ஸர் ஆகக்கூடாது அப்படின்னு என் மனசு சொல்லுதுப்பா. எல்லாம் சரிப்பா, மைக் டைசனுடைய ஹீரோவான அந்த பாக்ஸரை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே. அவர் யாரு? அவர் பேர் என்ன?